எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. வரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா.
ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சறுக்கலிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை சறுக்கலிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்டு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை மாறாமலே உடனிருந்தீர். விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க தலையிட்டு அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பிழைப்பை தேடி என்ற 12வது வயசிலே நான் மகாராஷ்டிரா என்கிற பாம்பே கட்டத்திற்கு கடந்து போனேன். 75 நாட்களிலிருந்து 87 வரைக்கும் 86 கடைசி வரைக்கும் அதிகமாய் பழைய சாட்சியை சொல்வதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை சொல்வது மிக நல்லது என்று நினைக்கிறேன். துஷ்டனாகவே வாழ்ந்தேன். மிருகத்திலும் கேடுகட்டவனாக வாழ்ந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டாலும் பாம்பே என்று சொல்லப்பட்ட நாட்டுக்கு சென்ற பின்பு தெய்வத்தை மறந்து வேதத்தை மறந்து மிருகத்திலும் கேடுகட்டவனாய் ஜீவித்தேன். அந்நாட்களில் வாழ்வதை பார்க்கலும் மரிப்பது நல்லது என்று சொல்லி தற்கொலைக்காக செல்லும் போதுதான் 1985 வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு 1:30 to 2 மணி அளவிலே நான் சூசைட் செய்ய போகிறேன். ரயில்வேல நல்ல போதை. ரயில்வேல செத்தால் எந்த கேஸ் கிடையாது, யாருக்கும் பாதிப்பு கிடையாது, இழப்பு கிடையாது, கஷ்டம் கிடையாது, போடி அனாதையாக போயிடலாம், யாரும் அலையாண்டாம். அப்பொழுது ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடக்கிற வழி ஒரு சத்தம் எனக்கு கேட்கப்பட்டது. இது உனக்கு கடைசி நேரம், மனம் திரும்பு மனம் திரும்பு என்று 3 முறை இந்த சத்தம் கேட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் நின்னேன். திருப்பி கேட்டேன், டே யாருடா, இதுவரைக்கும் என்கிட்ட இப்படி யாரும் கேள்வி கேட்டதே கிடையாது. முரண்பாடாக பதில் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்தேன். 2வது அந்த சத்தம் வந்தது. மறுபடி நான் தூசுர வார்த்தையை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் போதையின் காரணமாக. 3வது சத்தம்,
இதுதான் உனக்கு எண்ட் ஆஃப் டைம். என் உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அப்பதான் கொஞ்சம் உணர்வு வந்தது. இது யாருடைய சத்தம்? இது வானத்தையும் பூமியை உண்டாக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் என்பது என் உணர்வு பெறப்பட்டு என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அந்த ராத்திரியை நான் அறியாமல் குடிசை பகுதியில் இருந்த ஒரு திருச்சபைக்குள்ளே பிரவேசித்தேன். இரவெல்லாம் ஆராதனையிலே மிகவும் பிசாசுடைய தொல்லையால் அலகழிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு அதிகாலையில் எல்லாரும் காப்பி டீ சாப்பிடும்போது நான் ஒரு சேர் அருகிலே படுத்து கிடந்தேன். என்னை எழுப்பி விட்டார்கள். நான் கேட்டேன், நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டேன். பார்த்தா அல்ட்ரில் பார்த்தா ஒரு தாடிகார் நிற்காரு. அவர் அந்த சபையினுடைய போதகர். அன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். சில நாள் ஆலயத்துக்கு சென்றேன். இன்றெல்லாம் ஞானஸ்தானம் எடு என்று உங்களுக்கு கட்டாயப்படுத்த வேண்டியிருக்கு. என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. நான் சிஎஸ்எஸ் சபையை சேர்ந்தாலும் சிறுவனாய் இருக்கும்போது மனப்பாட வசனங்கள் படித்தவன். தேவன் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். ஜனவரி மாதம் ஆலயத்துக்கு சென்றவன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கல்வா என்கிற பகுதியில் ஒரு கல்கோரியிலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். எடுத்தேன். அங்கே ஒரு வீட்டிலே ஒரு காத்திருப்பு கூட்டம் வைத்திருந்தார்கள். அந்த வீட்டு கூட்டத்திலே போய் அமர்ந்தேன். என்னை அறியாமல் ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி என்னை அப்படியே நான் என்னெல்லாம் பண்ணினோ அத்தனையும் அன்னைக்கே உடைக்கப்பட்டது. ஆமென். தெரியுங்களா? ஆவியில் நரம்பு என்னாகும்? முட்டெல்லாம் உடையும், எல்லாம் கால்லாம் அடிக்கும், நெருங்கும், கண்ணீர் மண்டை அழுக கூப்பாடு எல்லாம். ஒரு சமாதானத்தின் தேவன் என்னை நிரப்பினார். அன்றையிலிருந்து திருச்சபைக்கு ஐயா சொன்னது போல சபைக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னாரு? கீழ்ப்படிதல் தேவை என்று சொன்னார். அவருடைய கடமைக்காக சொல்லல, அது தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்த சபையில் நான் விரிப்பு தான் போட்டேன். தூக்குறது, விரிப்பு போடுறது. குடிசை பகுதி ஆள் வருவதற்கு முன்பதாக நான் அங்கே ஆலயத்தில் முதல் ஆளாக இருப்பேன். ஒரு சிறிய டீ கடை நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கடையை ஆண்டவர் விட்டு வெளியே வர சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க என்னால் முடியாது என்று சொன்னேன். ஆனால் அந்த சில காலம் அது போக போக 1987 வருஷம் இந்த பாளையங்கோட்டிலிருந்து வரப்பட்ட ஒரு ஊழியக்காரர் ஒரு பொது கூட்டத்தில் பேசுறாரு. அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, இங்கே ஒரு ஆசீர்வாதம் என்று ஒருவர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கார் என்று சொன்னார். அடா போங்கடா, இதே போல எத்தனை பேர் வியாபாரம் பார்க்கன்னு சொல்லி பரியாசம் தான் பண்ணேன். ஆனால் அடுத்த கேள்வி கேட்டேன், எனக்கு இன்னும் சில பேர் சேர்ந்து இருக்குது, அதை சொல்லணும் அப்படின்னு. அடுத்தால சொன்னாரு தேவ ஆசீர்வாதம் சொன்னாரு. எதையும் நான் ஏற்றுக்கிட மாட்டேங்க, நிறைய ஆசீர்வாதம் இருப்பான், தேவ ஆசீர்வாதம் இருப்பேன்னாரு. சாலோமன் தேவ ஆசீர்வாதம் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன் என்றேன். பிடிவாதம், திமிரு. அதான் நெட்டேன நம்பினாலும் நம்ம ஊரில் சொல்கிற பழமொழி இப்படி தானே, கொட்டேனா நம்பக்கூடாதுன்னு பாங்க. நான் ரொம்ப திமிராக தான் பேசுகிறேன். அவர் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அடுத்த வார்த்தை சொன்னார், டேய் 12 வயசுக்கு முன்னிட்டு நீ தண்ணியில் சாக வேணும், உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினேன். இப்போ நீ கேட்குறா என் பேர் முழுசா சொல்லுண்டு. இப்போ சொல்கிறேன், சாலோமன் தேவ ஆசீர்வாதம் பாருங்க. டித்து உச்சான் தலையில் கிரவுண்டில் அங்கே விழுந்தேன், ஒப்பு கொடுத்தேன். 7வது மாதம் என்னுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷனில் சேர்ந்தேன். இன்றை வரைக்கும் இந்த வேதத்துக்கு அடிமையாக, வேதத்தை சுமக்கிறவனாக, அறிவிக்கிறவனாக, 5 மொழிகள் தெரிந்து வடமாநிலத்தில் முழுவதும் மிஷனரி பணிகளை செய்து பல சபைகளை உருவாக்க என் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு உலகத்திலே துன்மார்க்கனாக தீவிரமாய் செயல்பட்டனோ என் இயேசு என்னை பிடித்த பின்பு அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தேன். 1994 வருஷத்திலே என் தேவன் கொடுத்த ஒரு தரிசனம் இந்தோனேஷியாவை குறித்து. எங்க இருக்கு தெரியாது. சிங்கப்பூர் மூலமாய் போனோம், புறப்பட்டு போயிட்டேன். மொழி தெரியாது, ஒரு அனுபவம் கிடையாது. ஜெபம் தெரியும், கொஞ்சம் வேத சத்தியம் தெரியும். ஆனால் தேவன் கொடுத்த கிருபைகள், வரங்கள், அது செயல்பட்டதை என்னால் உணர முடிந்தது. ஒரு மரத்தடியில் ஜோமனிக்கிட்டு இருந்தேன். ஒரு குடிகாரன் நல்ல போதையில் வந்து கேட்டாரு, டேய் நிப்பாட்றா, சத்தம் போடாதன்னாரு. அவர் என்னை எழுப்பினாரு. நான் தங்கியிருந்தேன். என்னை ஹோட்டலுக்கு அழைத்து போயிட்டு அவர் சொன்னார், இவர் எவ்வளோ நாளாக இருக்குது? 5 நாளாச்சுனாரு. காசு தரணுமா? இன்னைக்குள்ள காசு தரணும். $5 கொடுத்தேன். பேக்கை தூக்குனாரு. $10 கேட்டார். எனக்கு பயம் கொடுத்துட்டு இன்னைக்கு கொல்ல போகிறாரு அப்படின்ட்டு.
என்ன செய்றாரு? இன்னைக்கு கொல்ல அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட்டை பிடுங்குவாங்க. அந்த ஹோட்டலுக்கு அரைச்சுனா தைரியமாக போக இவர் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னாரு. நானும் ஆள் குட்டை நல்ல தாடி வளர்ந்த தாடி இப்படி தான் வெள்ளை போடுவேன் ரொம்ப. அதையும் சிலர் சொன்னாங்க போய் கலர் போட்டுக்க இல்லை மாட்டிக்கிடும் அப்படின்னா கலர் போட்டேன், சஃபாரி போட்டேன். அங்கேருந்து அவர் என்னை ஒரு டாக்ஸியில் கொண்டு போனார். கொண்டு ஒரு பங்களாவில் கொண்டு விட்டுட்டு பெல் அடித்தார். கதவு திறந்தது ஒரு அம்மா, ஒரு 45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாட்ட சொல்லிச்சு, ஓன் ஜாதிக்காரன். என்ன சொன்னார்? நான் யாரோ எவரோ அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா சொல்லுது பாருங்க, எதுக்காக சொல்லி தெரியுமா? நான் கிறிஸ்தவன், அந்த அம்மாவும் கிறிஸ்தவன், அதுக்கு தான் சொன்னார் ஓன் ஜாதிக்காரன் அப்படின்னா. இவரை பார்த்துக்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா. அவங்க சின்னம்மா அது. அந்த அம்மா என்னை 4 மாதம் வச்சு கவனித்து அந்த நாட்டில் இருக்க அத்தனை சபையில் ஏறி இறங்க வச்சு அங்கேருந்து பல வாசல் திறக்கப்பட்டு இந்தோனேஷியா போனேன். இந்தோனேஷியாவில் ஊழியத்தை செய்து மலேசியாவுக்கு போனேன். மலேசியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு போனேன். இப்போ ஆண்டவர் இந்த பாதையை சுற்றி வர வைத்திருக்கிறார். அன்றைக்கு இருந்து தொடங்கப்பட்ட சுவிசேஷ நற்பணி இன்றை வரைக்கும் அதை செய்ய கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம தேசம், இது நம்ம நாடு, நம்ம சொந்த பூமி. இந்த பூமியில நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ கர்த்தருக்குள்ள வாழ்வா என்றால் உன்னை தொடவே முடியாது. சுவிசேஷம் எங்க போயிருக்கு? உலகம் பூரா. அது இந்தியாவில் வடக்க இருக்கிற அத்தனை நம்ம திருநெல்வேலிக்காரன் தான். அவன் போகட்ட அங்கே என்ன வந்திருக்காது? ஒளிய படிப்பு இல்லை, அறிவு வந்திருக்காது. இவனுக்கு இருந்த நெஞ்சு தைரியம் அங்க போய் விதைத்தான். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்களால் போக முடியாவிட்டால் உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும், ஜெபம் பண்ண முடியும். ஜெபிக்க முடியலன்னா கொடுக்க முடியும். எதையாவது உங்கள் திருச்சபையிலே நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் உங்கள் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. நாம் இந்த வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். யோவேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவேல் 1:17. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீய்ந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. பாருங்கள், இந்த யோவேல் எழுதின புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற ஒரு வசனம், விதையானது மண்கட்டின் கீழ் என்ன போயிட்டதாம்? மங்கி போயிட்டு, மக்கி போயிட்டு, மங்கி போயிட்டு, மக்கி போயிட்டு, அழுகி போயிட்டு. இதெல்லாம் நம்ம திருநெல்வேலி பாசைகள். உங்களுக்கு தெரியுமா அது எப்படி மக்கி போனால் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும். மக்கி போச்சுப்பா. அது என்ன போச்சு? மக்கி போச்சு. விதை, விதை என்பது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை நல்ல நிலமாகிய மனிதனுக்குள் கிரியை செய்யாதபடி, செயல்படாதபடி அது மக்கி கிடக்கிறது. எப்படி கிடக்குதா? மக்கி கிடக்கிறது. அந்த மக்கி இல்லாத ஒரு நிலையில நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையானது எவ்வளவு பலன் கொடுக்குமாம்? 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அப்ப விதையானது என்ன செய்யணும்? பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஊர்ல நெல்லை என்ன செய்வோம்? அடுத்த வருஷத்துக்கு தேவையான நாற்று பாவதற்கு அந்த நாற்றாகிய விதையை நம்ம என்ன செய்வோம்? பக்குவப்படுத்தி வைப்போம். எப்படி வைப்போம்? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். நெல்லை நல்லா காய போட்டு அறுத்து அது ஒரு இடத்துல வச்சு அடுத்த வருஷத்து பயிரை உருவாக்குவதற்காக அந்த விதையை பாதுகாப்பா வைப்பார்கள். அது நல்லா காயணும். காயான என்ன செய்யும்? உளுத்து போகலாம், மக்கி போகலாம், இல்லை என்றால் அது ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போகும். அப்போ விதையானது இந்த மண் கட்டியின் கீழ் மக்கி போனது போல அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மக்கி போன நிலையிலே, ஒரு சரியான வளர்ச்சி இல்லை, ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை, ஒரு சரியான நிலையில செயல்பட முடியாமல் காணப்படுகிறது. இந்த நிலை இருக்கிறதுனால் பண்டசாலையில் என்ன இருக்காதாம்? ஆசீர்வாதம், நிறைவு இருக்காது. குடும்பத்திலையும் இல்லை, சபைக்குள்ளேயும் கிடையாது, தேசத்திலையும் கிடையாது. நாங்கள் ஊழியர் செய்கிற பகுதி கடினமான பகுதி.
அங்கே லேசில இயேசுபத்தை சொல்லதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அப்படிப்பட்டதான நாட்டில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபித்து ஒவ்வொரு ஆதிவாசிகளுக்குள்ள சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து வைத்திருக்கிறது. அதுவும் நாங்கள் அல்ல, அங்கே இருக்கிறவர்களுக்கே பயிற்சி கொடுத்து அவர்களே நடத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நடத்தப்படுகிறதுனால் களஞ்சியம் பெருகி கொண்டிருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய திருச்சபை என்ன ஆகணும்? விரிவு அடைய வேண்டும். களஞ்சியத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என்னத்தை கொண்டு வாங்க? என்னத்தை கொண்டு வரணும்? பைய சொல்றாங்க இல்லையா, கொஞ்சம் பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நான் அதில் போக மாட்டேன், சொல்ல மாட்டேன். கொடுப்பதும் கொடுக்காதும் உங்களுடைய கடமை. கொடுத்தவன் எப்படி இருக்கான், கொடுக்காதவன் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும். அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அனுபவப்படாட்டா தெரியாது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய களஞ்சியம் நிறைவாயிருக்க வேண்டுமானால், உன் பண்டசாலை வற்றாத நீர் ஊற்றா இருக்க வேண்டும் என்றால், அந்த திராட்சரச குறைவுபடாம நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது உன்னுடைய ஜீவிதத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுவோமாக. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோமாக. நம்ம வாழ்க்கை மாறிச்சுன்னா எல்லாம் மாறிடும். மாறுமா? மாறாதா? மாறுமையா? இந்த மிருகத்துக்கே இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை என்றால், மனிதர்களாகிய உங்களுக்கு என் தேவன் எவ்வளவு மகத்துவத்தை கொடுப்பாரு, எவ்வளவு வல்லமையை கொடுப்பாரு, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆரம்பம் கஷ்டம்தான். ஆரம்பம் எப்படிதான் இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படு. சிலர் பிரயாசப்பட்டாங்க, முடியல, பின்னால போயிட்டாங்க. சிலர் பிரயாசப்பட்டார்கள், வலி வேதனையோட முன்னே போயிட்டாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சபை, தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமாம்? மக்கி போனவர்களா இருக்கக்கூடாது. என்னதான் இருக்கக்கூடாது? மக்கி போக கூடாது, மங்கியும் போக கூடாது. எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஜீவனை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். யோவான் 10:10 சொல்லும்போது சொல்றார், அவன் கெடுக்கவும் அழிக்கவும் வந்தான், நானோ நான் ஜீவன் உண்டாகும்படி வந்தேன். ஜீவன் கொடுக்கும்படியாக திருச்சபையில ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். வேத வசனம் செத்து போகவே கூடாது. மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, மனுஷ அப்பத்தினால் அல்ல கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான். இதை பிடிச்சுக்கிடுங்க. இது மக்கி போறதுக்கு விடாதங்க. என்ன செய்யாதுங்க? மக்கி போறதுக்கு. பிரசங்கி 1:10 ஞானி சொல்லுகிறார், வாசித்து பாருங்க. பிரசங்கி 10:10 இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க. எப்படி இருக்கா? மழுங்கலா இருக்க. அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். என்னதானுமா? அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். என்ன பொறுத்தனா, ஒரு ஆயுதம். அதுக்கு ஒரு நேரம் நல்லா என்ன பண்ணிட்டு வந்தாச்சு? கூர்மைப்படுத்தி வந்தாச்சு. ரெண்டாவது, மரத்தை வெட்ட 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 அது என்ன ஆயிட்டே இருக்கு? மழுங்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம அதை என்ன செய்ய விரும்பல? தீட்ட விரும்பல. ஐயா, தீட்டுறது வீட்லயும் தீட்டலாம், அது பெர்மனண்டா இருக்காது. தீட்ட வேண்டிய பட்டறைக்கு கொண்டு வரணும். பட்டறை என்பது திருச்சபை. திருச்சபைக்கு வந்தால் மாத்திரம்தான் உன் ஆயுதம் மழுங்கலா இருக்காது, அது கூர்மையா இருக்கும். எப்படி இருக்குமா? வேத வசனத்தை குறித்து சரித்திரம் சொல்லுது, இருபுறம் கற்குல பட்டயம், என்னையும் வெட்டும் உங்களையும் வெட்டும். நம்ம பட்டம் எப்படி இருக்கணும்? வெட்டுனா ஒரே வெட்டுல காது 2 துண்டா என்ன செய்யணும்? பேதர்கிட்ட ஒரு ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தாரு? ஒரு பட்டயத்தை கொடுத்திருந்தாரா? ஆனா நம்ம ஊர்ல நம்ம கையில பட்டயத்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது. நம்ம திருவள்ளுவர் கூட அப்படி போகலாம், கொஞ்சம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். பட்டுரு அருவா பருவ கத்தியை பார்ப்பான், இதுக்கு ஆளை விட்டுருவான். எங்கள் ஊரில் அருவா கத்தி எதுவும் கையில் இருந்தால் எங்கே பிடிச்சி எங்கே ஒன்று போட்டுருவான், ஜெயிலில் போடுவான். ஏன் அந்த பஞ்சாபிக்காரனை மாத்திரம் பிடிச்சி உள்ளே போடல? சர்தாரை பாருங்க, எல்லா பெண்ணும் ஆணும் இடுப்பில் என்ன போட்டிருக்கான்? ஒரு கத்தியில் போட்டிருக்கான். அவனுக்கு லைசன்ஸ் இருக்கு. தேவஜனமாகி நமக்கு லைசன்ஸ் இல்லை. அந்த பட்டயம் அல்ல,
பட்டயமாகிய வேத வசனம் அது கூர்மையா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது, நாக்கு மொட்டை நாக்கா இருக்கிறது போல பட்டயமும் எப்படி இருக்குது, மொட்டையா இருக்கு. நான் ஒரு நாள் ஒருத்தரை வெட்டதுக்கு ஒரு கத்தி தூக்கிட்டு போனேன். எப்படியா இன்னைக்கு ஒரு குத்துக்கு சொருவிடணும் அப்படின்ட்டு நான் 3 பேர் இருந்தோம். நீ சொருவிட வேண்டியதான் அப்படின்னு தீர்மானத்தில். அது வெங்காயத்திலே சொருவாது பாரு, எப்படி வயிற்றுல சொருவோம். அவன் ராத்பால் 3வது ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வரணும். அந்த டைமை கனெக்ட் பண்ணி அந்த முடுக்கு பகுதியில் நிற்கிறோம் பாம்பேல. ஆனால் அன்னைக்கு அவர் என்ன செஞ்சாரு, எங்களுக்கு முன்னாடி கம்பெனியில் போயிட்டாரு. கம்பெனியில் போனவர் இவரை காங்கில் தேடுற வாட்ச் ஒன்று கேட்க அவர் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி டியூட்டிக்கு வந்துட்டார் அப்படின்னாரு. அவர் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சிருவான் இவன் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவரை பின்பக்கத்தோடு வீட்டுக்கு அனுப்பிட்டானுங்க. 3 நாள் கழித்து சங்கத்திலேருந்து எங்களை கூப்பிட்டாங்க பாம்பேல. சங்கத்துக்கு போனோம். இந்த இடத்துல போய் நீங்கள் அடிக்க போனீங்களா? நாங்கள் ஆமான்னு. சரி வேண்டாம், அந்த பிரச்சனை இங்கேயே முடிப்புன்னு சொல்லி அந்த பிரச்சனை அங்கேயே ஒரு பஞ்சாயத்து பேசி அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டாங்க. வேறு தான் கத்தியை பார்த்தேன். கத்தி எதுக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு வேலைக்கு ஆகாத அநேகர் வேலை செய்கிறார்கள். பட்டயம் இருக்கு இருக்கு இருக்கு, நீ நம்பலாம், நீ விசுவாசிக்கலாம், நீங்க அறியலாம், ஆனா அது உபயோகப்படுதான்னு பாருங்க. எத்தனை வருஷ காலமாய் என் அருளாதர் இயேசு உங்களுக்காய் கொடுத்த பட்டயம் என்ன செய்றீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது உபயோகப்படுதா இல்ல உபயோகப்படாம அது அப்படியே உரையில கிடக்குதா? ஒரு இரும்பு ஆயுதம் கையில் இருந்தனா அது உபயோகப்படலைன்னா என்ன ஆகும்? ஏமா பிடிக்குமா பிடிக்காதம்மா? எத்தனை முறை காந்தா வெங்காயம் வெட்டும் போது வெங்காயத்தில் அந்த கத்தியில் என்ன இருந்திருக்கு, துரும்பு இருந்திருக்கா? துரு தேய்ச்சி கழுவிலாம் காத்தா வச்சு கழுவிலாம் கழுவலையா? நம்ம உடலுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு துரும்பு இருக்குது, எவ்வளவு கேடு இருக்கிறது. ஐயா ஆலயத்தில் நல்லா தான் இருக்கிறோம், பிரசங்கம் நல்லா தான் பண்றோம், நல்லா தான் ஜெபம் பண்றோம், ஆனா வெளியில நம்முடைய ஆயுதம் உபயோகப்படலை. வேதம் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்பாதாம், நான் விரும்புகிறதை அது செய்யும் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, பெதஸ்தா குலத்தில் படுகிறதா எத்தனை வருஷமா? 38 இயர்ஸ். எத்தனையோ பேர் வந்தாச்சு. இந்த சோம்பேறி என்ன செய்யல, சுகமாகவே இல்லை. ஆமா, இதுக்கு ஒரு கதை சொல்லுவான் பாருங்க. நான் இறங்குக்குள்ள இன்னொருத்தி இறங்கிருந்தா அப்படின்னா அவன் எப்படி இருந்திருக்கான், ரொம்ப தெளிவா இருந்திருக்கான்ல. அவர் பார்த்தாரு, இந்த மடையன் ஒரு நாள் இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டாங்க. இவனுக்கு என்னது கிடைக்குங்க, சாப்பாட்டுக்கு சாப்பாடு கிடைக்கு, படுக்கிறதுக்கு படுக்க கிடைக்கு, கரண்ட் இல்லாத ஃபேன் கிடைக்குது, அதனால சுகமா படுத்திருக்காரு. அவர் பார்த்தாரு, இதுக்கு மேலேயும் விட்டு அந்த குளம் நாரி போயிருன்னு சொல்லி அவர் வந்து அவனை எழுப்பி போடான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் சில நேரம் தேவ தூதர்களால் செய்ய முடியாத காரியத்தை என் ஜனமாகிய உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். உன்னுடைய ஆயுதம் கூர்மையா இருக்கட்டும். அது கூர்மையா இருந்தால் நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஒரு கொப்பை வெட்ட ஒரே வெட்டில் என்ன செஞ்சிடும்? அதான் திருநெல்வேலியில் 2 தான். ஒன்று அருவா, இன்னொன்று என்னது அல்வா. சிங்கப்பூர்காரன் சொல்லுவான், ஐயா திருநெல்வேலிக்காரன் பிரசங்கத்துக்கு வந்தா அன்னைக்கு அவனுக்கு கொண்டாட்டம் தான். திருநெல்வேலி என்ற அர்த்தமே தெரியாம அங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஐடி படிச்சிருக்காங்க, இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, ஊர் பேர் கேட்டால் அர்த்தம் தெரியல. இதை நான் ஒரு நாள் சொன்னேன். திருநெல்வேலி என்பது 3ஆய் பிரித்தேன். திரு என்பது கணம், நெல் என்பது ஆகாரம், வேலி என்பது பாதுகாப்பு. புரியுதா உங்களுக்கு? திருநெல்வேலி காரனாலே யார் தான் கெத்துதாயா. நமக்குள்ள வேற எந்த வேறுபாடு கிடையாது. ஒரே ரத்தம், ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு தகப்பனுடைய குழந்தைகள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த 3 காரியம் இருக்கணும். கனத்துக்குரியவர்கள், ஆகாரத்துக்குரியவர்கள். நம்ம ஊர்ல ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வந்துட்டு அட்ரஸ் கேட்பான். அவன் பூரா கேட்பாங்க, யாரு எவரு என்ன ஏது. சும்மா ஒன்று அதில் ஊருக்குள்ள விட மாட்டான். தம்பி சரிதானையா, எல்லா வருத்த கேட்பான். கேட்டுட்டு அங்கே கேட்பான், இப்படி ஒருத்தர் வந்திருக்கா, தேடி வந்திருக்கா, கூப்பிட்டு வரவா. தான் சொந்த பைக்கில் ஏற்றி வீடு வரை கொண்டு விடுவான்.
கொஞ்சம் தூரமா இருந்தா டீ வாங்கி கொடுப்பாங்க. அப்படி நல்ல குணம் படைத்தவர்கள் தான் இந்த நெல்லையில பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள். ஆகையால் தான் என் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நாம் மலுங்கலானவர்கள் அல்ல, மங்கி போனவர்கள் அல்ல, நாம் ஒரு கெட்டு போனவர்கள் அல்ல, கூர்மையானவர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையானவர்களா இருக்க வேண்டும். வேத வசனம் எங்க இருக்குது? என் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன். என்னதான் நினைச்சாமா? நீங்க பேசவே மாட்டீங்களா? கோமாமா, என் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன். அவர்கள் என்னதான் நினைச்சாங்க? அந்நிய காரியமாய் நினைத்தார்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, இது அந்நியர்களுக்காக அல்ல, உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நான் அத்தாரிட்டி பவர் கொடுத்திருக்கிறேன். சில வித்தவுட் லைசன்ஸ் காடி ஓட்டுறவங்க இருக்காங்க. லைசன்ஸ் இல்லாதவங்க கார் ஓட்டுறாங்களா? இருக்கிறாங்கல்ல. லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டுறாங்களா? 2 லட்சத்துக்கு பைக் வாங்குவாங்க, ஆனால் 1000 ரூபா கொடுத்து என்ன வாங்க மாட்டாங்க. ஆமாம், ஹெல்மெட்டு கூடி போனால் 500 ரூபா தான் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் போலீஸ் ஆஃபீஸரு. அதை வாங்க மாட்டான். ஆனால் மொபைல் மாத்திரம் 1.5 லட்சம். அது ஆப்பிள் போன். ஆப்பிளை திங்கல, ஆப்பிள் கலரே தெரியாது, ஆனால் நமக்கு என்ன வேணுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. செய்ய வேண்டியதை செய், பின்பு எல்லாம் வரும். ஆமென். ஒரு காடி வாங்கிறதுக்கு முன்னால, ஒரு பைக்கோ கார் வாங்க முன்னால நாட்டு சட்ட திட்டத்தை கை கொண்டு எதை எடு? லைசன்ஸ் எடு. ஒரு வண்டி படிச்சுக்க, முறைப்படி படி. முறை இல்லாம வண்டி ஓட்டாத, ஆக்சிடென்ட் ஆகும். சத்தியத்தை வாசிக்கிறவன், ரட்சிக்கப்படுகிறவன், மனம் திருகிறவன் ஒழுங்கு முறையாய் இருந்தால் அவனுக்கு விபரீதங்களே வராது. அறகுறையில் என்ன செய்ய மாட்டான்? சாவே மாட்டான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எபேசியர் 5:5, 6, 1, 2 என்ன சொல்லி இருக்குது? பிள்ளைகளே, கர்த்தருக்கும் உங்கள் பெற்றோருக்கும். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீண்ட காலமா இருக்குமா? the long life. என்ன லைஃப்? லாங் லைஃப். விசுவாசத்தில் வந்த பின்பு, ஆலயத்துக்கு வந்த பின்பு, பேப்டிசம் எடுத்த பின்பு, உன் சுயநலத்தை பயன்படுத்தாம நீ தேவ சித்தத்தை நீ நினைத்து பயன்படுத்துவா என்றால் உன் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கு என்னதான் மாறும்? சொந்தமா மாறும். ரோட்ல படுத்து கிடந்த அந்த மிருகத்துக்கு இன்னைக்கு அரண்மனையில் படுக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்தோனேஷியா நான் முதல் ராத்திரி பூரா ஏர்போர்ட்ல வெளியில என் பேக்கை வச்சுட்டு படுத்து கிடந்தேன் ஆல் நைட். தி சேம் ஏர்போர்ட் 10 years back the Mercedes கார்ல ஆண்டவர் அழைச்சிட்டு போனார். 10 வருஷம் கழிச்சு. அன்னைக்கு பிளாட்பாரத்தில் தான் படுத்திருந்தேன் விழித்து போனவன். 10 வருஷம் கழிச்சு மெர்சிடிஸ் காரின் அப்பாயின்மெண்ட் பண்ணி கூட்டு போகுது. அதே தான் மலேசியாலையும். காலம் இருக்குதுமா உங்களை உயர்த்ததற்கு. நிச்சயமா பாஸ்டர் மாச கணேஷ் எவ்வளோ இமே பாக்கிருக்கலாம், லோன் பிரச்சனை, கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கலாம், இட பிரச்சனை தீராமல் இருக்கலாம். அதற்குரிய சமயம் வரல. அது வரும்போது உனக்கு தான் வெற்றி. பொறுத்தார் பூமி என்ன செய்யலாம்? இப்போ பொறுமை இல்லைன்னா வீட்டையும் ஆளுகை செய்ய முடியாது, நாட்டையும் ஆளுகை செய்ய முடியாது. யார்கிட்ட பொறுமை இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க? சங்கீதம் 40:1 சொல்றாரு, நான் பொறுமை என்ற கர்த்தருக்காய் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த ஆகார் அம்மா என்ன சத்தியம் தெரியும்? சட்டிப்பானை கழுவுனது, வீட்டில் துணி துவச்சு அயன் பண்ணி கொடுத்தது ஆபிரகாமுக்கு. அந்த கூமுட்ட அம்மைக்கு கூட என்ன கிடைச்சிருக்கு? யார் கிடைச்சா? சத்தத்தை யார் கிடைச்சு? ஆண்டவர் கேட்டாராம். கேட்டாரா கேட்கலையா? கூமுட்டன்னு சொன்னோம்ல, உண்மைதானே? அறிவு இருந்தா ஆபிரகாம் வீட்டில் போய் என்ன பண்ணிருக்கா? கல்யாண காட்சிக்கு வேலைக்காரியா இருந்திருக்கலாம். வேலைக்காரி ஸ்தானத்தை விட்டு வேறு எஜமாட்டியுடைய ஸ்தானத்துக்கு போனபடியால் அவள் புறம்பே தள்ளப்பட்டாள். ஆனாலும் என் ஆண்டவர் அவளை வெட்கப்படுத்த விரும்பல. அவருடைய அழுகையும் பிள்ளையின் அழுகையும் கேட்டு அவர் சொன்னார்,
உன் ஜாதி ஒரு பெரிய ஜாதி ஆசிரியர் தருவேன். அந்த அம்மாவுக்கே ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், கண்ணீரை துடைச்சாருன்னா, இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்ட உங்களுடைய கண்ணீரை என் ஆண்டவர் துடைக்க மாட்டாரோ? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், சில கோட்ரமான வியாதி உங்களை தாக்கலாம். சில வருஷத்துக்கு முன்பு கொரோனா நம்மை தாக்கினது, சிலர் மரித்து போனார்கள், சிலர் அதிலிருந்து தப்பி வைக்கப்பட்டார்கள். அதில் நான் ஒரு ஆள் மரணத்திலிருந்து தப்பி வைக்கப்பட்டவன். நான் அப்பொழுது களிமண்டான் என்கிற இந்தோனேஷியாவில் ஒரு ஐலண்டில் ஊழிய செய்து கொண்டிருந்தேன். என் யாத்திரை பிளைட்டில் ஏறி உட்கார்ந்தாச்சு. ஆனால் சிங்கப்பூர்காரன் அலோவ் பண்ண மாட்டாங்க, இறக்கி விட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த பாஸ்டர் கால் பண்ண, பாஸ்டர் என்ன செய்வதே தெரியலன்னு. அவர் இறக்கி டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு வந்திருக்கேன்னாரு. 9 மாதம் அந்த ஊரில் இருந்தேன். 9 மாதம் அந்த பக்கத்து வீட்டில் சாதா துடிச்சு பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் திஸ் வெரி டேஞ்சர் திஸ் ஏரியா, டோன்ட் யூ கம் அவுட் சைட். ரூம்பை விட்டே வெளியே விடலையா? 9 மாதம் ரூம்பை விட்டே வெளியே விடலை. ஜெயில் வாழ்க்கை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். விடுதலைக்குள்ள காலம் வந்தது. இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவில் வந்து செகண்ட் அடுத்த ட்ரிப்புக்கு யாத்திரை பண்ணும்போது கொரோனா வந்துட்டு எனக்கு விட்டமாகும். டிக்கெட் எல்லாம் போயிட்டு. மரணம் நேரிடதா இருந்தாலும் வியாதி உங்களை பிடித்து ஆட்டி படைக்கலாம். டாக்டர் சொல்லலாம், ஆபரேஷன் பண்ணட்டா உனக்கு சாகு, மணி அடிச்சிருப்பாங்க, பயமுறுத்தி இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? சுகர். இது வியாதி கிடையாது, இது நம்ம பூச்சிக்கடி. என்ன கடி? நம்ம செய்த எல்லா தவறுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு. எவ்வளோ அவம்பாதம், என்னெல்லாம் பேசணும், தலை தெரிச்சு நின்று ஆடுவான். வந்து பாருடா அப்படிம்போம். என்ன நான் யார் தெரியுமா அப்படின்னு திமுறா பேசுவான். ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு வேற கொரோனாவிலையும் நீ அடங்கலை, காலராவிலையும் நீ அடங்கலை, ஹார்ட் அட்டாக்லையும் நீ அடங்கலை, நான் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு சக்கரை வியாதினாரு. என்ன வியாதி? சக்கரை வியாதி. அதை வச்சுட்டு இப்போ பாம்பல டீ குடிக்கிங்களே வேண்டாம். ஏம்மா அதுக்கு முன்னாடி டீ போட்டு கொடுக்கட்டா அந்த மர்ம மாற என்ன அறுப்பறுத்தீங்க? பொட்ட பிள்ளை என்ன அறுப்பறுத்தாங்க? பொண்டாட்டியை எவ்வளோ கேவலமாக பேசணும். ஆவிக்குரியவங்க தான், நான் அடுத்தவங்கள சொல்லலை. டீ போட்டு தர உனக்கு அறிவு இல்லை? அறிவு இல்லை, வருது பாரு உனக்கு அறிவு. வச்சா சுகர் வியாதிய. எனக்கு காலைல 4:30 மணிக்கெலாம் டீ வேணும். ஏன்னா நான் 3:30 எழும்பிடுவேன், ஜெபத்தில் உட்காந்துருவேன். அந்த 4:30 மணிக்குள்ள டீ வரலன்னா எப்படி வரும் தெரியுமா? ஜென்ரேட்டர் எப்படி சவுண்டு கொடுக்க, அந்த ஆயில் மோட்டர் மாதிரி சவுண்டு கொடுப்பேன். என் ஜெபம் ஒன்றுங்க ஏற்றுக்கிடலை. நான் சும்மா தான் டைம் பாஸ் என்ன பண்ணியிருக்கேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். திமிரு அடங்கவே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் கொடுத்தாரு பாருங்க அந்த நோயை. நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது கால் இப்படி போகுது. பாஸ்டர் கேட்காரு, என்னாச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் டாய்லெட்டுக்கு ஓடணும். அவர் சொல்றாரு, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னாரு. இல்லை சுகர் வியாதியாக இருக்குன்னாரு. சும்மா கடை அப்படிலாம் ஒரு வியாதி எனக்கு வரவே வரான்ட்டேன். மலேசியாவில் இன்று அவனை வயிறு வீக்கம் கொடுக்குது, யூரின் போகலை. எனக்குன்னு ஒரு அறிகுறி தெரிஞ்சு உடல்ல. உடனே டிக்கெட் போட்டு திருநெல்வேலிக்கு வந்தேன். மதுரையில் இறங்கி இங்கே வந்துட்டேன். என் மச்சான் சொன்னேன், ஐயா இப்படி இருக்குது என்ன செய்ய அப்படின்னு. காலையில் ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுதான், எங்கேருந்து வரையிறேண்ணா? இந்தோனேஷியாவிலேருந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கானே. அட பைத்தியக்கார மனுஷா, செத்து போக பார்த்தியா? நீ ஒரு நாள் லேட்டாக இருப்பா, ஒன்று உன் கண்ணு போயிருக்கும், இல்லை கிட்னி போயிருக்கும், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னாரு. ஏன் அப்படின்னேன். சுகரியா அப்படின்னா செக் பண்ணிட்டு சொல்லிட்டேன் 580. பிழைக்க முடியுமா ஐயா? ஐயா பிழைக்க முடியுமா? இப்போ எங்க வியாதி வந்துட்டு தம்பி சொல்லுங்க ஐயா. ஐயா வியாதி எங்க இருக்கு? பேர் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு கூச்சமா இருக்கா? கூச்சப்படாதங்கம்மா. சக்கரை வியாதி. அடங்காதவனை அடக்க வைக்கிறவர், சரியில்லாதவனை சரிப்படுத்துகிறவர். பவுல் சொல்லுகிறார், எனக்கு இந்த முள் குத்துது, என்னால் தாங்க முடியல, எடுத்துக்கிடும், என்னால் நடக்க முடியல. அவர் சொன்னாரு, டேய் என் கிருபை உனக்கு போதுடா, அதை எடுக்க பிரயாசப்படாத. கர்த்தர் கொடுத்த முள்ள எடுக்க பிரயாசப்படாத. அப்படியே கிருபையில நீ பலப்படுவா என்றால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.
இரண்டாவதாக யோபு 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். இப்ப இங்க என்ன நடக்குது? எது செத்து போச்சு? வேர். முருங்கை மரத்து வேறா புளிய மரத்து வேறா? நம்ம ஊர்ல பெண்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? பிடிச்சாலும் எதை பிடி, முருங்கை குப்பை பிடின்னு யாராவது சொல்கிறாங்களா? வாழை மரத்தை பிடின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அதெல்லாம் பலனற்றது. எதை பிடிச்சிக்க? ஆனால் புத்தி இல்லையே, பிடிக்க தெரியாததை பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்கு. பாஸ்டர் என்னை காப்பாற்றுங்க பாஸ்டர். எப்படிமா உன்னை காப்பாற்றுவது? நீ ஏறின மரம் சரியில்லையே, நீ பிடிச்ச மரம் சரியில்லை. இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரட்சிக்கப்படாதவங்களை போய் விரும்பிட்டு இருக்காங்க. பிறகு சண்டை, சச்சரவு, அருவா, கம்பு எல்லாம் தூக்க வேண்டியது இருக்கு. நான் தூக்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன். இப்போ என் பிள்ளை எதை தூக்க வைக்குது? அருவால தூக்க வைக்குது. ஏன்? நீ பார்க்க வேண்டியதை பார்க்காம பார்க்க கூடாததை நீ பார்ப்பா என்றால் ஒரு செத்த வாழ்க்கைக்கு சமம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. மரத்தை வெட்டினா கூட என்ன இருக்குமாங்க? துளிர் விடுமாங்க. மனுஷன் கிடையாது, துளிர் விட முடியாது. இப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் உதாரணம் சொல்றாரு. வேர். வேர்னா என்ன ஐயா? பார்த்தோம் விதை மண் கட்டில மக்கி அழிஞ்சு போனதை பார்த்தோம். ரெண்டாவது வேர் என்னதாயிட்டு? செத்து போயிட்டு. விசுவாசம் செத்து கிடக்கு. பாட்டிக்கு பேர் என்ன பாட்டி? விசுவாச பாட்டி. அண்ணாச்சிக்கு பேர் என்ன பேரு? விசுவாச அண்ணாச்சி. ஆனா என்ன இல்ல? விசுவாசம் உயிரற்று கிடக்குது. திருச்சபையே, நீ விசுவாசத்தில் நீ நிலை நிற்பாய் என்றால் உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது. நீ செய்வதை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு விசுவாசியில் எங்க பார்த்தாலும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வட்டி கடன். நம்ம ஆட்களோட கொஞ்சம் பரவாயில்லைங்க. மலேசியா, சிங்கப்பூர் போனால் நிறைய பேர் பேங்க் எல்லாம் லோக்காகவே வேலையே செய்ய முடியாது, கடத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட கேவலமாக இருப்பாங்க. ஏன்னா புத்தி கேட்க மாட்டாங்க, வசனம் கேட்க மாட்டாங்க, உங்களை போல கீழே இருக்க மாட்டாங்க. அப்படி வரும்போதே ஜீன்ஸ்லேயே வருவாங்க, காலுக்கு மேல் கால் போட்டு இருப்பான். பைபிள் கொண்டு வர மாட்டான், மொபைல் கொண்டு வருவாங்க. ஆமியன் போடல பிற 1 hour தான் அங்கே 6 மேலே இருக்க மாட்டாங்க. நடுக்கம், காலெல்லாம் பிரிச்சல் பத்து நினைக்கிறேன். சில பச்சோந்தின்னு சொல்லுவாங்கல்ல, தொட்டால் வாடின்னு ஒரு செடி இருக்கு தெரியுமா? அங்கே தேச தொட்டா போதும். அங்க பாஸ்டர்லாம் பைத்தியக்காரன் தாங்க, பேசவே முடியாது. ஆனா இந்தியாவுடைய மிருகங்களை கொண்டு ஆண்டவர் எச்சரிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்தியாவிலிருந்து போற ஒரு ஊழியக்காரனும் பயப்பட மாட்டான். சத்தியத்தை சத்தியமாய் பேசுவா. நீ கேட்டாலும் சரி, கேட்கட்டாலும் சரி. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. இன்றைக்கு 29 வருஷங்களாக எந்த நாட்டில் யாருக்கு இந்த சலுகை இருக்காது. இந்த மனுஷனுக்கு தேவன் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவங்கள போல மாறினேன். அதான் என்னோட பாலிஸ். யாரை போல மாறினேன்? சிங்கப்பூரியனா மாறினேன், இந்தோனேஷியனா மாறினேன், மலேசியனா மாறினேன், குஜராத்தி ஆதிவாசியா மாறினேன். என் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். உங்களை பழகவும் தெரியாது, கொண்டாடவும் தெரியாது. எடுத்த உடனே என்ன, ஆமாம் அவங்க வீட்டில் என்ன இதெல்லாம் வச்சிருக்கா, ஏசு வர மாட்டார். அவன் மறுநாள் உன்னை வீட்டில் விடுவாளா? விரட்டி விரட்டி அடிப்பார். பழகு, கூட்டாளியாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறு. ஏன் இந்த மாதிரி ஒரு சீரழி நமக்கு? ஏன் இந்த ஒரு வேதனை? பிரியமான தேவ சனமே, உன்னுடைய வேர் செத்து போயிருந்தா மரம் எப்படி இருக்கும்? மரம் பட்டு வாடி வதங்கி போயிருக்கும். ஆனா பைபிள்ல வசனம் சொல்லுது, நீர்க்காரங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்திலே இலை தந்து கனி தந்து இலை உதிராதிருக்கிற அது செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இல்லையில சொல்லுங்க. அப்ப வேறு என்ன ஆகக்கூடாது? பட்டு அதை செத்து போகக்கூடாது. செத்து போன ஒரு கிரியை. கேட்டு கேட்டு பார்த்தீங்க, கிடைக்கல. ஜெபித்து பார்த்தீங்க, பதில் கிடைக்கல. உடனே ஜெபத்தை விட்டுருந்தோம். என்னன்னு கேட்டா, ஆண்டவர் என்னையா தந்தாரு. ஒரு தம்பி ஒரு நாள் சபைக்கு வரல. அப்போ கேட்ட தம்பி, ஏன் தம்பி சபைக்கு வரலன்னு கேட்டாங்க. அது சொன்ன, ஆவியானவர் சொன்னார் சபைக்கு போகாத அப்படின்னாரு. பரவாயில்ல, நல்ல ஆவியானவர் இருக்காரு.
அந்த ஆவியா எனக்கு இப்படி சொல்லி தந்தா நானும் அதை கொஞ்சம் கேட்கலாம் மாட்டேன். அடுத்த ஒரு வாரம் வரல, திருப்பி கேட்டேன், என்னடான்னு. ஆண்டவர் சொல்லிக்கார், திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரை வேலைக்கு போகாதான்னு இருக்காரு, சனி ஞாயிறு வேலைக்கு போச்சோனார் அப்படின்னா. எப்படி வெளிப்பாடு கிடைக்கும் பாருங்க. திஸ் நாட் குட், இது சரியில்லை. விசுவாசியுடைய வாழ்க்கையில், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில விசுவாசம் அது உறுதியாக இருந்தால் மாத்திரம்தான் கிரியை நடக்கும். இயேசு மார்த்தாளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல, நீ ரொம்ப கெட்டிக்காரி, நான் வரும்போதெல்லாம் நீ எனக்கு என்ன கொடுக்கா, நல்லா சமைச்சு தர்றா, சாப்பாடு தர்றா, காணிக்கெல்லாம் தர்றா, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் உன் சைடில் தான் நிற்பேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாரு. அப்படி சொன்ன 4 நாள் ஆகிட்டே என்ன 6மேன்னாரு. சரி 4மா என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். அந்த விசுவாசம் இல்லைங்க. மரியாளுக்குள்ள இருந்த விசுவாசம் மார்த்தாளுக்குள்ள கிடையாது. நீ பணிவிட செய்யலாம், உதவி செய்யலாம், ஊழியத்துக்கு உதவலாம், கொடுக்கலாம். விசுவாசம் இல்லாத உன் வாழ்க்கை அது கிரியை நடக்காது. அமௌண்ட் மாதிரி ஆப்ரேஷன் தேட்டர் பேருக்கு 92, 2001, ரெண்டாவது 2022 3 நேரம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டான். 90% அடைப்பு, 90% அடைப்பு, மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், அப்படி ஒரு சம்பவம் இந்த உடல்ல, இந்த கட்டை, இந்த சாலமன் என்கிற இந்த ராஜாவுடைய கட்டையில கத்தி பட்ட உடனே இதை கீழே வச்சிருவேன். எதை கீழே வைப்பேன்? என்கிட்ட கொடுத்த பட்டயத்தை கீழே வச்சிருவேன். ஆனா அப்புறம் பட்டயத்துக்கு விரோதமாக பிரச்சாரம் பண்ணுவேன். ஆமா, காலையில் ஆப்ரேஷன், டாக்டர் ஹலோ பாஸ்டர் சாலமன், நோ ஆப்ரேஷன், காட் இஸ் ஹீலிங் அப்படின்னாரு ஜெயசேகரன். 2வது பாம்பேல, 3வது பாம்பேல, 3வது உள்ளவன் சண்டை போட்டான், முடியாதுன்ட்டான். என்ஜோ இது என்ன என்ஜோ என்ன பண்ணுவா, இந்த ஒயரெல்லாம் உள்ள ஏற்றி போட்டு உடம்பெல்லாம் நாசக்கேடு ஆக்கி தாடியெல்லாம் வலிச்சு, முதலே வலிச்சுட்டான் இவன். யாரு? நாகர்கோவில்காரன். 2வது பாம்பேக்காரன். 3வது பாம்பே தான். குஜராத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. வெளியே வீட்டில் அம்மா அழுதுகிட்டு இருக்கு, ஆசிரமத்து பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கு. நான் இப்படி இருக்க பாம்போல பரிதாபமா. டாக்டர்கிட்ட சண்டை நடக்குது. கேட்டேன் நர்ஸிட்ட, என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். ஓ திஸ் ஒய்ஃப் த ஃபைட்டிங் அப்படின்னா. மை ஒய்ஃப் ஃபைட்டிங்? எதுக்கு? என்ன ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. எனக்கு ஆப்ரேஷனா? முடியாது. டாக்டர் கட்டில் தட்டுனாங்க. உள்ள வந்தானுங்க. சார் நீங்கள் ரொம்ப பேசக்கூடாதுண்ணா. எதுக்குன்னு? திஸ் வெரி சீரியஸ் மேட்டர் அப்படின்னா. அடா லூசு பயில, கார் நான் தான் ஓட்டிட்டு போனேன், நான் நடந்து தான் போனேன். அவன் ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து என்னை படுக்க வச்சுட்டாங்க. இந்த டாக்டர்மார் பண்ற அட்டுழியத்தை உடைக்க உன் விசுவாச ஆயுதம் அது மலுங்கலா இல்லாம அது கூர்மையா இருந்தால் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். மரணமே கூரங்க, பாதாளமே ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. மரணத்தை வெட்டதுக்கு, கொல்லதுக்கு, சாகடிக்கிறதுக்கு உனக்கு வராது. உனக்கு சங்கு ஊதுனா கூட சாக மாட்டா. நான் ஜெபம் நடத்திக்கிட்டு இருப்பேன் இந்த குடிசையில். பின்னால் முன்னால் இருக்கவங்களாம் அப்படியே கம்பு கரவெல்லாம் தூக்கிட்டு வந்து மாதிரி நினைப்பா. தாடி எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல சாவற, நீ சாவலியடான்னாங்க. எனக்கு ஹார்ட்டே இல்லடா. ஹார்ட்னா என்னது? இருதயமே என்கிட்ட இல்லையே, ஆல்ரெடி ஃபெயில். 1987 ஃபெயில் ஆயிட்டு, 85 ஆப்ரேஷன் கொடுத்துட்டேன், 87 முழுசா எடுத்துட்டாரு. இப்ப வெறும் கொக்காதான், பாக்ஸ் தான் இருக்கு, எல்லாம் அங்க இருக்குடா. அல்லேலூயா. உங்களுக்கு இருதயம் எங்க இருக்குது அங்க உங்க பொக்கிஷம் உண்டுனாரு. அந்த வசனத்தை பிடிச்சிருந்தேன். எடுறா எல்லாத்தையும் அப்படின்னா. நோ கேரண்டினா. என் ஆண்டவர் எனக்கு கேரண்டி கொடுப்பாருடா, நீ என்னடா கேரண்டி கொடுப்பா? எல்லாத்தையும் எடுத்தாங்க. வீட்டுக்கு போகும்போது 10,000 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க. இந்த 10,000 ரூபாய் மருந்து நான் நினைக்கிறேன் 500 ரூபா தான் இருக்கும். எவ்வளோதான் இருக்கும்? ஒரு ஊசி 68 பைசா 62 பைசா தான் இருக்கும். உங்களுக்கு தாரது எவ்வளோத்துமா 110 ரூபா போடுவாங்க. இந்த மெடிக்கல் எல்லாம் ஒரு திருட்டு கம்பெனி. நான் எங்காலும் பேச முடியும். அந்த ஆபரேஷன் விட்டு வெளியே வந்தேன், வீட்டில் கசாயம் போட்டேன், முழங்கால் போட்டு செபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபரேஷன் பண்ணியிருந்தா இந்த கத்த முடியாது, இந்த சவுண்டு வர முடியாது. சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணாலும் மருந்து தூங்கணுமா, பண்ணட்டாலும் அட வேண்டாம். என் விசுவாசம் பெரியது.
எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தை உண்டாக்குறவர், என்னை படைத்தவர், அவர் எனக்குள்ள இருக்கிறபடியால் நான் சாக மாட்டேன். எனக்கு சாவே ஒரு காலம் வரும், அன்றுதான் நான் சாவேன். அதுக்கு முன்பே நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தே ஆக வேண்டும். ஆமென். அப்போ விசுவாச செத்ததையும் கர்த்தர் உயிரோடு முடியுமா முடியாதா? உங்க விசுவாச செத்து கிடந்தா கூட அது ஆண்டவர் என்ன செய்வாரு? இந்த காட்டில் புல்லை பாருங்க, மழை இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் வாடி வதங்கி புல்லே தெரியாது, வெறும் மண்ணாங்கட்டியாக தான் தெரியும், மண்ணா தெரியும். ஒரு ராத்திரி தூத்தல் விழுந்தா போதும், காலையில் போய் பாருங்க அப்படியே கோரை எழுப்பி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கோம் பச்சையா. அதான் ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சை ஒளிவ மரமாக இருக்கிறியே, நீ ஏன் பயப்படுறா, ஏன் கலங்குகிறா, ஏன் சோர்ந்து போகிறா? உன் ஜெபத்தை ஏன் விடுறா, உன் வேத வாசிப்பை ஏன் விடுறா? அதை கூர்மையாக்கு. என்னதாக்கு? கூர்மையாக்கு. அதற்கென்று தான் கர்த்தர் ரட்சித்தாரு, அதுக்கென்று தான் நம்மளை அபிஷேகம் பண்ணாரு, அதற்கென்றா நம்மளை வேர் பிரித்தாரு, இங்க உட்கார வைத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நான் வரும் வரைக்கும் எருசலேமில் என்ன பண்ண? காத்திரு, நான் வருவேன். I coming the return. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வருவேன் இருக்காரு. Praise the Lord. Praise the Lord. இவர் பாஸ்டர் பாத்துல பாஸ்டர் டேனியல் ஐயாவுக்கு தெரியுமா இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு எப்படியோ கர்த்தர் இந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் 20 நிமிஷம், எனக்கு 1 hour கொடுப்பாங்க மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவில். ஆமாம், நான் பிரசங்கத்திலலாம் அந்த விட்டு கொடுத்து பாலிஷ் பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பட்டறை வச்சுருக்கிறேன். பட்டறையில் கொண்டு போனால் வெட்டரோவில் கொண்டு கொடுத்தா அவன் என்ன சும்மா அப்படியே ஒரு தடவி பாலிஷ் பண்ணியாக கொடுப்பான். என்ன பண்ணுவான்? நெருப்பில் போட்டு நல்லா உருக்கி நல்லா சமுட்டியை வச்சு சதக்குன்னு அடிப்பான். அடியெல்லாம் வாங்கும், அது அப்படியே கூர்மையாகும். அதை இவர் கரையும் கொடுத்து அந்த ஐயா வாங்கிட்டு வருவார். வாங்கி மரத்தில் ஒரு கொத்துனா போதும், மரம் 2 துண்டா போயிடும். Praise the Lord. ஆயுதம் எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும், மழுங்கி போக விடாத, விசுவாசத்தை மழுங்க விடாத. ஒரு விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், உறுதியா இருக்கட்டும். சாராளுடைய கற்பம் செத்து போனது, உயிரே கிடையாது, கற்ப பையே கிடையாது. அர்த்தம் என்ன? கிடையாது, கற்ப பையே கிடையாது. ஆனா அந்த கற்ப பைக்குள்ள இந்த தாத்தாவுடைய வித்து போய் எப்படிதான் கற்பத்தை உருவாக்குச்சோ தெரியாது, அருமையான ஒரு புத்திர பாக்கியத்தை பெற்றெடுத்தார் பாருங்க, ஈசாக் என்று சொல்லி. செத்ததையும் உயிரோடு எழுப்ப முடியும். Praise the Lord. தம்பி வாலிபர்களே, பயப்படாதுங்க. தேசம் உங்களை பயமுறுத்தும், நாடு உங்களை பயமுறுத்தும், மனிதன் பயமுறுத்துவான், பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கமால் என்ன செய்வான்? நான் ஒரு நாள் வீட்டுக்கிட்ட நடத்திட்டு இருந்தேன். என் சத்தம் யார்கிட்ட கொஞ்சம் முரடாக்கி தான் நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கொஞ்சம் அப்படி கீழே வைப்பேன். ஏன்னா உள்ளே வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, அது டப்புக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், சவுண்டு வேகமாக வரும், ஆயில் மோட்ரு. ஒரு 4-5 பேர் வந்தால் 60 கம்போட, ஏய் சத்தம் போடாது நிறுத்த அப்படின்னா. எதுக்கு? என்ன இந்த வீட்டுக்காரனை நாங்கள் அடிக்கணும் அப்படின்னா. அவன் வெளியே வந்தால் அடிச்சுக்கப்பா, இங்கே வச்சு அடிக்காத அப்படின்னு. மொத்தம் இப்படி நிற்காம வாழை வச்சுட்டு எனக்கு கிடுன்னு ஆட்டான். என் வேஸ்ட்டு எல்லாம் கிடுன்னு நனைஞ்சாச்சு, நேற்று கொட்டுது. ஆவியான சொல்றாரு, டே இந்த சின்ன அருவாலை கண்டு வேத்து கொட்டுறியடா, உனக்குள்ள இருக்கிறத வெளியாக்க அப்படின்னாரு, ரிலீட் பண்ண அப்படின்னாரு. இயேசுவின் நாமத்துல அப்படியே கை அங்கே நிக்கட்டுன. கர்த்தர் சொல்லி அந்த கையை அப்படியே நிறுத்துறாரு. ஆமென். கை கீழே இறங்கல, அப்படியே நிக்குது. அவன் சொல்றான் மராட்டில, அரே தூ காய் கீழே ரே பாபா, அம்சா हाथ ओरती है காட்டும் டே, ஏதாவது செய்ப்பா, என் கையை இறக்க முடியலன்னா. நம்ம வாயினால் எதை சொல்றோமோ அது நடக்கும். வேர் எங்க இருக்கு? அடியில் இருக்கு, மண்ணுக்குள்ள. ஆனா அதனுடைய மரத்தினுடைய தண்டு கிளை எங்க இருக்கு? வெளியில இருக்குது. இது எப்படி காண்பிக்கலாம்? வாயின் வார்த்தையினால் காண்பிக்கிறோம். விசுவாசிகளாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தில் இருந்தால் ஜெயம் உங்களுக்கு. 3வது ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த 40 வருஷமும் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. என்ன ஆகலாமா? இது யாருக்கு? இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்கல்ல, என்ன கூட்டம்? இஸ்ரவேல் கூட்டம். எத்தனை வருஷமா துணி மாறல, கிளியவே பழசே ஆகலாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன சேட்டை பண்ணுது தெரியுமா?
இன்னைக்கு தான் கடையில் சுடிதார் வாங்கியிருப்பா. அடுத்த நாள் கடையில் கண்ணை அப்படி போனோன்னு ஒரு ஸ்கர்ட்டை பார்ப்பா. மம்மி இது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது மம்மி, வாங்கித்தா மம்மி. அதையும் வாங்கிட்டா. அடுத்த வாரம் பஜாரில் போகும்போது நல்ல ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜீன்ஸு தெரியுது. டேடி இது மம்மிகிட்ட கேட்டால் கிடைக்காதுன்னு தெரியும். டேடி எங்கள் காலேஜில் எல்லாம் பிக்னிக் போகிறாங்க, இந்த ஜீன்ஸு டிஷர்ட் வாங்கி தருவீங்களா டேடி? ஏன் பிள்ளை கேட்டால் வாங்கி கொடுக்காம இருப்பானா? நான் வாங்கி கொடுக்காதங்க ஐயா, வாங்கி கொடுக்காத. கத்து கொடு ஜெபம் பண்ணுவதற்கு. கர்த்தர் கொடுக்க வேண்டும். உங்க அப்பா அம்மாட்ட வாங்கினீங்கன்னா நீங்க பிள்ளைகளே கிடையாது. வேணுமா கேளுங்கள், அப்பொழுது இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். எது வேணுமா? தோடு வேணுமா? கையில் போட்ட ரிங் வேணுமா? இல்லை வேண்டாமா? எல்லாத்தையும் கலத்துருமா? அங்கே கொடுத்துருங்க. நாங்கள் அதுக்குன்னே தான் பிறந்தோம், நாங்கள் அதுக்குன்னே வாக்குக்கு தான் இருக்கிறோம். தயவுசெய்து பண்ணி வச்சுக்கமா கொடுக்காத. இந்த பாம்பைக்காரன் வந்தான் கொடுக்க சொன்னான்னு சொல்லி இந்த ஐயாட்ட கொடுத்துட்டு இந்த ஐயா விரட்டி அடிச்சு விடாதங்க. எதை செய்தாலும் என்ன செய்யுங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்ற கற்றுக் கொடுங்கள், செய்ய பழக்குங்க. கேட்டவன வாங்கி கொடுத்து பழக்காதங்க. சில வீட்டில் பாருங்க துணியா இஷ்டம் போல் அடுக்கி வச்சிருப்பாங்க. வாங்கி 10 வருஷம் ஆச்சு, யூஸ் பண்ணல. இப்போ அது என்ன ஆயிருக்கும்? பழசாகி போச்சு, மக்கியும் போச்சு, கிழிஞ்சும் போச்சு. கிழிச்ச துணியை உடுத்துட்டு யாராவது வருவாளா? வரமாட்டா. தையலுக்குங்களா? தைக்கணுமா தைக்கக்கூடாதா? அப்போ தையலுக்கு இது எங்கே போகணும்? டெய்லர் கடைக்கு தானே போகணும். அப்போ நாங்கள் யார்? இப்போ நாங்கள் ஒரு டெய்லர். உங்களை தைக்கிறதுக்கு சிலவங்க வாய் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த வாயை தையல் போடணும், அது ஓரலக்கு அடிக்கணும். என்ன அடிக்கணும்? ஆமாம், கொஞ்சம் ஓரலக்கில் அடிக்கணும். ஓவர்லாக்கு. அதுக்கு தான் கொரோனா வந்துச்சு. வாயெல்லாம் ஓடிவிட்டு நல்லா இருக்குங்களா, சாப்பிட்டுங்களா, அது வந்து கூட திருந்தல. அது வந்து கூட ஆண்டவர் எவ்வளோ சொன்னார், வாயை மூடுமா, பேசிடாத, பரிசுத்த வாயை திறந்துடாத, அதெல்லாம் உள்ள கோல்டு வைரம் இருக்கு, நீ வீணா திறந்தா வைடூரி எல்லாம் கீழே போயிடும், ஜாக்கிரதைன்னு சொன்னாரு. அதை கேட்கலையே. நீ கேட்பாயானால் உன்னை போல பாக்கியவான் பாக்கியவாதி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பழையதா போகவே இல்லை. அழுக்கும் யோசுவாவில் சொல்லியிருக்கிறது. சகரியா 3:3 சொல்றாரு, ஒரு தேவதூதை என்ன கொடுத்திருந்தானா வஸ்திரம், அது எப்படி இருந்ததாம்? அழுக்கு படிந்ததாம். என்ன படிந்தது? ரட்சிக்கப்பட்ட போது என் ஆண்டவர் உனக்கு நல்ல மகிமையான ஆடையை கொடுத்தாரு, துதியின் உடைய கொடுத்தாரு. ஏன் அதை பழசாக்குனா? பழசா இருக்குது, அழுக்கா இருக்குது, கிழிஞ்சு இருக்குது. சவுல் ராஜவஸ்திரம் போட்டிருந்தாங்க. அவன் கீழ்ப்படியாம போய் என்னாச்சுட்டா, விழுந்து போனது அவனுக்கே தெரியாது. அவனோட வஸ்திரம் எப்படி இருந்ததான்? தொங்கல் கிழிஞ்சு போச்சான். அது சொன்னாரு, ஒரு ராஜ்யபாரம் அவன் கையை விட்டு போய் நீ யாரை கொல்ல நினைச்சியோ அவங்ககிட்ட போயிட்டுன்னு சொன்னாரு. சொந்த மருமகன். ஆனா தாவீது அதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கைய, அதுதான் விசுவாசியுடைய அடையாளம், அதுதான் ஊழியக்காரனுடைய அடையாளம். யாரையும் எதையும் சொல்ல குறை கூற நமக்கு this not right அத்தாரிட்டியே கிடையாது, பவர் கிடையாது. குறை கூறவே கூடாது, குறை சொல்லவும். ஆனால் இன்னைக்கு இந்த யூடியூப் என்கிற பேய் வந்ததுனால எல்லா தெரியாத ஊழியக்காரனையும் யூடியூப்ல கொண்டு காட்டி கேட்காததெல்லாம் என்ன சொன்னீங்க, அம்மா நீங்கள் பைபிளே வாசிக்க மாட்டீங்க, எதை தான் பார்ப்பீங்க? இந்த பேய் புக்கை தான் பார்ப்போம். இன்னைக்கு என்ன குட் நியூஸு, அதுவும் பாஸ்டர் மாட்டிய நியூஸ் இருந்தால் ரொம்ப கண்ணு தெளிவாக இருக்கும், கண்ணாடி கூட கலத்திடலாம். ஏ அப்பா அப்படியானு நம்ம வாயை பிளந்துருவோம். தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கரப்படுத்தாதங்க, உங்கள் வஸ்திரத்தை நீங்கள் என்ன பண்ணாதுங்க, கரப்படுத்தாதங்க. உங்க வஸ்திரத்தை அழுக்குபடிய விடாதங்க. அது பரிசுத்தமானது, அது மகிமையானது, அது மகத்துவமானது. ஈசாக்குடைய வஸ்திரத்தை குறித்து சொல்றாரு, அவனுடைய வயலின் வாசனை எதில் இருக்கான்? வஸ்திரத்தில் இருந்ததான். வயல் என்றால் சபை, சபையினுடைய மகத்துவம், சபையினுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் நம்ம வஸ்திரத்தில் ரட்சிப்பில் இருக்க வேண்டும். இந்த சபை, என்னோட சபையிலேருந்து ஒரு 3-4 குடும்பம் ஒரு கண்ணூன் சொல்லி போயிருக்காங்க. ஒரு சபையில் அங்கே பார்த்தா பிரசங்கியார் வசனம் சொல்ல, இந்த சிஸ்டர் வாசிக்க மாதிரி இவங்க பட்டுன்னு கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓவர் வாசித்துட்டாங்க. அவர் கேட்டிருக்காரு, நீ எந்த சபமானு கேட்டிருக்காரு. தாடி பாஸ்டர். அப்போ நீ வாசிப்பாமா, அவன் தோலை நல்லா உரிப்பானே. என்ன உரிப்பான்? தோலை நல்ல, ஆமாம்
தோல் உரிக்கணுமா உரிக்க கூடாதா? தோல் உரிக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டாதான் எங்க வைக்கணும்? பலிபீடத்தில் வைக்கணும். இந்த தோல் உரிக்கப்படாத, வெட்டப்படாத, நறுக்கப்படாத அநேகர் பலிபீடத்தில் இருக்கிறபடியால் சபை வளர்ச்சி இல்லை, உடைவு. சபையில வருமானம் இல்லை, சபையில பெருக்கம் இல்லை, ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் மாற்றம் இல்லை. தோல் உரிக்கப்பட வேண்டும். அந்த பாஸ்டர் சொன்னாரு, உன் சபையில் விசுவாசி ஸ்ட்ராங்கா இருக்காங்கடா அப்படின்னாரு. ஆமா, என்கிட்ட இருக்க அருவாலும் நல்ல அருவா தான், திருநெல்வேலி அருவா அப்படின்னு. என்ன அருவா? திருநெல்வேலி அருவாயா. பாம்பேல இடத்துல கட்டி தான் வச்சிருப்பான், இப்படிமா இப்படிமா. திருநெல்வேலிக்காரன் 10 அடிக்கு அங்கிட்டு ஒரு போட்டு போயிடுவான். ஆமா, பாம்பேல அந்த காலத்தில் நம்ம தமிழ் இனங்கள் ஒன்று சேராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அங்கே ஒரு தமிழன் கூட இருந்திருக்க முடியாது. எல்லா ரிலீஜியஸ் ஒன்று சேர்ந்தாங்க, எல்லா ஜாதிக்காரரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இதில் நம்ம எல்லாம் சேர்ந்து நின்னாங்க, பாம்பே ஆட்டி படைத்தாங்க. பாம்பேலுக்கு பால் டாக்கரே சொன்னான் அம்சே மும்பைன்னா, இப்போ தமிழ்காரங்க சொல்கிறான் அம்சே மும்பை. கர்த்தர் எல்லாம் மாற்றினார். சபையில் எப்படி இருக்கணும் தெரியுமா? தன் வீரமாக இருக்கணும், சண்டை போடுறதுக்கு அல்ல, ஜெபத்துக்கு, ஆத்தும ஆதாயப்படுத்துவதற்கு, சபைக்கு கொடுப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ஆட்களை கொண்டு வருவதற்கு ஒரு ஸ்ட்ராங் பீப்புளாக இருக்கணும். அப்படி இருந்தா அங்கே சொல்லியிருக்காரு, அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் மாற்றி யார் குற்றப்படுத்தினானா? சத்துரு குற்றப்படுத்தினானா? கர்த்தர் உடனே அந்த வஸ்திரத்தை மாற்றி வேறு வஸ்திரம் கொடுத்தார். ஒருத்தர் விழுந்து போனாலும் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை பரியாசம் பண்ணாதே, அவரை கேலி பேசாதே, அவரை சீண்டாத, தீண்டாத, குறை சொல்லாத. நீங்க குறை சொல்லுவீங்க, அவன் ரகசியமா ஜெபித்த ஆண்டவர்கிட்ட வந்துடுவான். வெளியே ரங்கமா ஒரு பையன், வாலிப பையன் தவறு பண்ணிட்டான். தவப்பட்டிருக்க சொத்து சுகத்தெல்லாம் பிடிங்கிட்டு போய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண இருப்பாடு கொஞ்சம் அறிவு வந்துச்சு, பரவாயில்லையா நம்ம பாஸ்டர் ஏட்ட இருக்கத்தட்ட நம்ம வீடு நல்லா இருந்து நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சு, அங்கேயே போயிடும் அப்படின்னு வந்தோடனே பாஸ்டர் ஆள் சேர்த்து கட்டி பிடிக்காரு. பக்கத்தில் இருக்க கமிட்டி மெம்பர் சொல்றான், என்ன பாஸ்டர் இந்த பைத்தியக்காரனை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, இவன் எவ்வளவு கேடு கட்டவன், எவ்வளவு துன்மார்க்கனா இருந்தான், அவளத்தையும் அழிச்சிட்டானே அப்படின்னா. அதை கேட்டுட்டு என்ட்ரன்ஸில் போய் நின்றுட்டாரு. வெளியூர்லலாம் என்ட்ரன்ஸில் போய் பாஸ்டர் போய் நிற்கணும் கை கொடுக்க, இங்கே எப்படியோ தெரியாது. அப்படி கை கொடுக்க நிற்கும் போது ஒருத்தன் வார வெளியேந்து, என்னாச்சுடா வீட்டில் ரொம்ப விருந்தெல்லாம் ஓடுது அப்படின்னா. அதுக்கு இவன் என்ன சொன்னான்? உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா? உண்மையை தான் சொன்னானா? நம்பர் கேள்வி வைப்பேன், உண்மையை சொன்னால் கரெக்டாக இருந்தால் 500 ரூபா கூட போட்டு கொடுப்பேன், இல்லை நீங்கள் 2000 ரூபா பீஸ் கொடுக்கணும். இப்போ அங்கே ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருந்து இன்னொருத்தோட சொல்கிறான் அண்ணங்கிட்ட, அண்ணங்கிட்ட உண்மையை சொன்னானா பொய் சொன்னானாமா? யார் யார் சொல்ல, நீ சொல்லுங்க. உண்மையை தான் சொன்னானா? எங்கே இருக்கு சொல்லுங்க பாப்பா, பைபிள் எடுத்து காட்டுங்க. தம்பி, அவன் உண்மை சொன்னானா பொய் சொன்னானா? அதுக்கு தான் சொல்கிறேன், மொபைலை நோண்டுறதோட எதை நோண்டுங்க? பைபிளை. பொய் சொன்ன வச்சது யார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன். லூக்காவில் இருக்கு 15 அதிகாரத்தில் பாருங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிக்க முடிப்போம். லூக்கா 15:26-27 வாசிங்க. ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தாள். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே. கொஞ்சம் யோசித்து நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க எனக்கு பிரசங்கம் பண்ணுங்க பாப்போம். அவன் சுகத்தோட வந்தானா? சுகத்தோட வந்தான். அதுக்கு மேல அவனை பத்தி சொல்லியிருக்கு, எல்லாம் இழந்து அழிஞ்சு செத்து, அங்க சொல்லப்பட்டிருக்கு செத்து தவிக்கிறனே. பாருங்க 17 வாசி பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், அவன் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கையில் நான் பசியினால் சாகிறேன். எப்படி சாகறானா? அப்ப அப்படிப்பட்டவன் தகப்பன் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றான் பாருங்க, இங்கிலீஷ்ல சர்வெண்ட் இருக்கும். அவன் சொல்றான் பாருங்க, உன் சகோதரர் சுகமா வந்தான், அதுக்காக உங்க அப்பா என்ன பண்றான்? கொளுத்த கண்ணடிச்சு விருந்து பண்றான்னு அவன்கிட்ட போய் சொல்லிவிட்டான். அதோட அவன் வெளியே போயிட்டான். எங்க வரல? தகப்பன் வீட்டுக்குள்ள
வரவே இல்லை, உள்ள வரவே இல்லை. 28 சொல்லுது, கோபம் அடைந்து உள்ளே வர மனதில்லாமல் அவன் வெளியே நின்று அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சிலர் சபைக்குள்ளே வராமல் வெளியிலே அவமானப்படுத்துகிறார்கள், தூசிக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள். காரணம், அவன் பொய்யை கேட்கிறான். எதை கேட்கிறான்? ஐயா, அடிப்படாத அடி இல்லை ஐயா, ஊழியத்தை நிமித்தம் படாத அடி இல்லை, கேட்காத அவமானம் இல்லை, கேட்காத நிந்தை கிடையாது. பசியினால் வாடினேன், ஆகாரம் இல்லாம தவித்தேன், சரியான வஸ்திரம் கிடையாது, தோய்த்து கொடுக்க ஆள் இருக்காது, அவ்வளவு அவமான நிந்தை பட்டாலும் எனக்கு ஒரே ஒரு காரியம் தெரிந்தேன், இயேசு ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், அவரை அல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை நான் உணர்ந்ததுனால் அத்தனையும் தாங்கிக் கொண்டேன். ஆகையால் தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் நிற்க முடிந்தது. எங்க மூத்த குமாரன் எங்க நிற்கிறான்? வெளியே. கெட்டு போனவன் எங்க நிற்கான்? அதான் இயேசு சொன்னார், நான் யாருக்கு சிநேகிதன்? பாவிகளை தான் நான் சிநேகிதன். அப்ப நம்ம எல்லாருமே யாருதான்? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்குமா இருக்காதா? பெரிய அப்பப்பா கல்லை தூக்கி போடுதீங்க. இயேசு கிட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு நிறுத்தினாங்கல்ல, எல்லாரும் கையில் என்ன வச்சிருந்தாங்க? கல். இவர் பார்த்தார், இப்போ நான் தய உள்ளவர், நல்லவர், மன்னிக்கிறோன்னு சொல்லி இவருக்கு ஏதாவது தீர்ப்பு கொடுத்தா கொண்டு விடுவாங்க சொல்லி அவர் ஒன்று அவங்கள பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல் எறிய கடவுள் என்று சொன்ன உடனே கல்லெல்லாம் போட்டு அவளே என்ன செஞ்சான்? தீர்ப்பு யாரும் கொடுக்க முடியாது, நாம் யாருக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எது போய் மங்கி இருக்குது? விதை மக்கி இருக்குது, என்ற வேர் செத்து போயிருக்குது, என்ற வஸ்திரம் கரைப்படாதபடி அது 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 சுத்தமாயிருக்க வேண்டும், அது கிழியக்கூடாது, அழுக்கப்படியக்கூடாது. 40 ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற கர்த்தர் இந்த 2025வது வருஷம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்துவாராக. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கி எல்லாம் கைத்தட்டி உற்சாகமாக எல்லா அசுத்தாவி வெளியேறுவதாக, பிசாசுகள் வெளியேறுவதாக, எல்லா வியாதி வெளியேறுவதாக, கடன் பிரச்சனை வெளியேறுவதாக, சமாதான குலைச்சல் தூங்குவதும் இல்லை, என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதை நித்தமும் நடத்துவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த அவர் பெயரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். Amen. Hallelujah. Oh, glory to God. Shakarama. Ikarabaladinama. Ibashabadaraga. Ruyakarya. வியாதி சுகமாகுவதாய், பலவீனம் மாறுவதாய், பின்மாற்றம் மாறுவதாக, அசுத்தம் மாறுவதாய், அருவருப்பு மாறுவதாக. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசு பாரெங்கோ வாசல் வீசிடு நாமம், பரிமள தை இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வமே, உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லையா? இப்பொழுதே உம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், சுகமாகட்டும், அடரே மன திரும்பட்டும், பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு மன திரும்புவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஊழியத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கிறையா. மறுபடியும் இந்த சபையின் களஞ்சியம் நிரம்புவதாக, இந்த களஞ்சியம் பெருகுவதாக, ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பத்தினுடைய துயரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. மங்கி போன நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. செத்து போன நிலைகள் மாறுவதாக. அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகாமல் புதுப்பிக்கப்படுவதாக. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறது போல் இந்த சபையானது விசுவாச குடும்பம் ஊழியக்காரர்களை புதிதாய் மாற்றுவீராக. ஒரு நாள் உன்னுடைய வஸ்திரம் பழையதாய் போகாது. உன்னை குற்றப்படுத்துறவர்களை நீ குற்றப்படுத்தாதே, உன்னை தூசிக்கிறவர்களை நீ தூசிக்காதே, உன்னை அவமதிக்கிறவர்களை நீ அவமதிக்காதே. நீ நிதானமாய் பொறுமையாய் தேவ சமூகத்திலே காத்திருந்தால் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். யோசுவாவுக்கு நியாயம் செய்தவர், யோசுவாவுக்கு உதவி செய்தவர் என் தேவன் உனக்கு உதவி செய்வார். திருச்சபையே, சபையை கலங்கி விடாதே, பதறி விடாதே. உன் பக்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார், உன்னை போஷிப்பார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை பாதுகாப்பார்.